2 சீரம் யூஸ் பண்ணுவேன் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இதில எனக்கு என்னென்ன பெனிஃபிஷியல் கிடைச்சிருக்குன்னா, சைக்காலஜிக்கலா பீப்பிள்ஸ் வந்து 11 செகண்ட்ஸ்ல வந்து இம்ப்ரெஸ் பண்ணிறணும். ஃபர்ஸ்ட் இதுலயே. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பேச போறாங்கன்னே அவங்க கவனிப்பாங்க. ஸோ அந்த 11 செகண்ட்ஸ்ல நான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இதோ சார் இதெல்லாம் அழகா சார்? இதுதான் அழகு. இதுதான் பயம் சார். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் உங்ககிட்ட வந்து நிக்க முடியுமா? க்ரூமிங்ன்றதே ஒரு விஷயம் வந்து இது ஒரு ஆர்ட்டா நாங்க பார்க்குறோம் ஆக்சுவலா வந்துட்டு. இப்ப வந்து அவரு வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காரு, ஹை கலர் மாத்திருக்காருன்னா, அதோட பர்ப்பஸ் என்ன? ஃபர்ஸ்ட் அவருக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். சரிங்களா? இப்ப நான் ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறேன். ஓகே, நீங்க மியூசிக் ப்ரொடியூசர் பாட்டு பாடுவீங்களா? ராப் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுக்கு முன்னாடியே என்னோட ஆடையோ, நான் பண்ணியிருக்க க்ரூமிங்கோ நான் யாருன்னு காட்டி குடுத்துரும். சார் நான் 5000 பண்றேன் சார். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ஆ. ஓகே. 1 லாக் ஏர்ன் பண்றேன். ஸோ 15K தனியா மேக்கப். 1 லேக் ஏர்ன் பண்றீங்க, 15K பண்றீங்க. So minimum 4K, மினிமம் 4K. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? 50,000. 50,000 பண்றீங்க. எதில் ஒர்க் பண்றீங்க? IT. பிரைமி பாப்பட் வழங்கும் வா தமிழா வா. அழகுக்காக எதையும் செய்ய மெனக்கெடுபவர்கள் வெர்சஸ் அழகுக்காக எதையும் மெனக்கெடாதவர்கள். அழகுக்காக என்னவெல்லாம் நீங்க மெனக்கெடுறீங்க? டெய்லி ஒரு டிஷர்ட் வாங்குவேன். என் வீட்டில் வந்து ஒரு 800 டிஷர்ட் இருக்கு. 800 டிஷர்ட் இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா டெய்லி ஒரு டிஷர்ட் வாங்குவேன், டெய்லி ஒரு டிஷர்ட் போடுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, துபாயில் ஒரு தடவை வாங்கின ட்ரெஸ்ஸை இன்னொரு தடவை போட மாட்டாங்கன்ற மாதிரி. நான் ஒரு டைம் ஒரு டிஷர்ட் வாங்கினேன்னா அது அன்றைக்கி மட்டும் போடுவேன், நெக்ஸ்ட் டே அது போட மாட்டேன். ஏன்னா அந்த ஒரிஜினாலிட்டி இருக்காது, வாஷ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. போட்டிருக்க ஷூ கூட இங்கே வந்தப்பே நிறைய பேர் கேட்டாங்க, ஷூ நல்லா இருக்கு ப்ரோன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் லென்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. இது லென்ஸ் இல்லை, என்னோட ஒரிஜினல் ஐஸ். ஸோ என்கிட்ட இருக்கிற என்ன அப்படி ஒரு ஷூ போட்டுறீங்க? காட்டுங்க, நானும் பார்க்குறேன். ஃபெராரி, இந்த மாதிரி Ferrari ஃபெராரி shoe. மட்டும் ஒரு 4 ஷூஸ் வச்சிருக்கேன் நான். இது ஆக்சுவலி இங்கே நான் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணல, மலேசியாவில் பர்ச்சேஸ் பண்ணேன். அழகுக்காக என்னவெல்லாம் நீங்க மெனக்கெடுறீங்க? நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக்கு பால்டு இருந்துச்சு. 2 சைடும் ஃபுல்லாக பால்டு. நான் இதுக்காக வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருந்தேன். என்னங்க முடிக்கு காடு மாதிரி முளைச்சிருக்கு. நான் பிஃபோர் இப்படி தான் இருந்தேன். ஆ. ஸோ இப்போ இதுதான் என்னோட லைவ் ரிசல்ட். ஓகே. நம்மளோட பேக் சைடில் இருக்கிற ஹேரை எடுத்து நம்மளோட ஃப்ரண்ட்டில் எங்கே இல்லையோ அந்த இடத்துல பிளான்டேஷன் பண்ணுவாங்க. ஒரு 6 to 9 மந்த்தில் ரிசல்ட் வளர்ந்துரும். ஸோ இது நான் எதுக்காக பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தேன். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம், இந்த பாடுறா சொட்ட போகிறான் பாடுறா, அப்படி தான் நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுப்பாங்க. இந்த முடி இது ஸ்டைலுக்காக வெட்டின முடியல. 1 இயருக்கு முன்னாடி நான் மொட்டை போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஒரு பொண்ணா இருக்கேன், என்னோட ஏஜ் இது. நான் வந்து ஒரு இந்த ஏஜ்ல இருந்துகிட்டு நான் வந்து ஒரு பொண்ணா மொட்டை போட்டு என்னை பார்க்குற வந்து பசங்க பார்க்க மாட்டாங்களோ, இவங்க வந்து என்னை இப்படி பார்த்து குறை சொல்லிடுவாங்களோ, இவங்க அப்படி பண்ணுவாங்களோ, என் மனசுக்கு தோணலையே. சொசைட்டி யாரு? நம்மளா உருவாக்குனது. அடுத்தவங்க கிட்ட வந்து அதை நான் மறைச்சு வாழணும்னு நினைக்கல. நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரும் சரி, ஒரு மாடலாகவும் நின்றால் இந்த ஒரு காஸ்டியூமால நான் வந்து மாடல் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் சார். ஹேர் வந்து இவ்வளோ தூரம் நான் வளர்த்துருக்கேன் சார். இந்த ஹேர் மூலயமா எனக்கு நிறைய ஒரு ஸ்பான்சர்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டைலை நான் வந்து இன்னும் க்ரூம் பண்ணுறேன் சார். முடியை அவுத்து கட்டுங்க. எவ்வளோ நீங்க வளர்த்துருக்கீங்க நான் பார்க்குறேன். நீங்க எவ்வளோ மெனக்கெடுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது எத்தனை வருஷமா வளர்த்த முடியுது? ஒரு 4 இயர்ஸாக இருக்கும் சார். ஸோ இதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 2K இல்லை 3K செலவு பண்ணுறேன் சார். ஷாம்பு, கண்டிஷனர், சீரம், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கேர் பண்ணாதான் சார் நம்மளுடைய உடம்பு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி நம்ம முடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஒரு ப்ரொஃபஸர். அழகுக்கு நான் ரொம்ப மெனக்கெடுறது என்னுடைய தாடி. எனக்கு வந்து ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்குது. பியர்டட் சார், லாங் பியர்டட் சார் அப்படின்னு அது ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்குது. அது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுக்குது. ப்ரொஃபஸர் பேசுகிற பேச்சா? எனக்கு அவரோட கல்வி அறிவு அவர் தன்னம்பிக்கையாக நினைக்கல, அவரோட போஸ்டிங்கே நினைக்கல. தாடினாலையும் மேக்கப்னாலையும் தான் எனக்கு தன்னம்பிக்கை கிடைச்சிச்சின்னு ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அவரோட ஸ்டூடெண்ட்ஸோட கதியெல்லாம் நினச்சி பாருங்க சார். நம்ம அழகு படுத்த தான் நமக்கு ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். என்னை பார்க்கும் பொழுது சார் வராரு, ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இஸ் த பெஸ்ட் அப்பியரன்ஸுங்க. போய் முதல்ல நிற்கும் பொழுது பார்த்தோன்னே ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரும். அதே மாதிரி நம்மளை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம அழகுப்படுத்தியே ஆகணும். இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கீங்க இல்லையா? உங்களை காலேஜ் அட்மினில் யாருமே உங்களை கொஸ்டின் பண்ணல, நீங்கள் இப்படி இல்லை சார், நான் வந்து ஃபிலிம் மேக்கிங் டீச் பண்ணுறேன் சார். இதை நார்மல் ப்ரொஃபஸராக இருந்தீங்கன்னா உங்களை இது மாதிரி வர அனுமதிப்பாங்களா? அது கஷ்டம் தான் சார். அடுத்து சொல்லுங்க. டெய்லியும் வந்து என்ன க்ரூமிங் பண்ணிக்குவேன். மந்த்லி ஒன்ஸ் நான் பியூட்டி பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிக்குவேன், ஹேர் ஸ்பா பண்ணிக்குவேன். என்னன்னா க்ரூம் பண்ணுவேன். ஏன்னா நான் அப்படி மேக்கப் பண்ணிட்டு வெளில போனால் 4 பேர் என்னை பார்க்கும்போது என்னை மதிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோவில் போய் மேடம் வாங்க மேடம் உட்காருங்க, அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதனால எனக்கு மேக்கப் பிடிக்கும். மார்னிங் எந்திரிப்ப ஜிம் போவேன். அதுக்கப்புறம் ஸ்கின் கேருக்காக என்ன பண்ணுவேன்னா, டெய்லி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்துட்டு டெய்லி ரொட்டீனுக்கு வந்து ஸ்னெயில் மாய்ஸ்சரைசர்னு சொல்லிட்டு ஒன்று, ஸ்னெயிலோட
அந்த லிக்விடை எடுத்து அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் 2 சீரம் யூஸ் பண்ணுவேன் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இதில் எனக்கு என்னென்ன பெனிஃபிஷியல் கிடச்சிருக்குன்னா, சைக்காலஜிக்கலாக பீப்புள்ஸ் வந்து 11 செகண்ட்ஸில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் இதுலயே. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பேச போகிறாங்கன்னே அவங்க கவனிப்பாங்க. ஸோ அந்த 11 செகண்ட்ஸில் நான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க சொல்றத கேட்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் ஏன் மெனக்கடல் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? அங்க இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி தெரியுறாங்க. யாரை பார்த்தாலும் ஏதோ க்ரீம் போட்டிருக்காங்கங்கிறது தெரியுது. ஜென்ரலாவே நம்ம ரொம்ப என்னங்க குசு எல்லாருக்கும் குசா வெள்ளையடிச்சு விட்ட மாதிரி சொல்றீங்க? அவங்க யூனிக்கா இருக்கிறேன்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்றாங்க. பட் அவங்களோட ரியல் இதுதான் யூனிக். அவங்களோட சுயத்தை இழக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அதுதான் இழக்கிறாங்க. அது யூனிக் கிடையாதுன்னு சொல்றேங்க சார். இல்ல நான் ஒரு இந்த தம்பி மேக்கப் போட்ட மாதிரி தெரியல. எந்திரிப்பா. ஆமா. என் கையிலயும் மேக்கப் போட்டல. அவர் உடை அலங்காரம் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்ணுல என்னப்பா எல்லாமே ப்ளூ கலரா இருக்கு? கண்ணுக்குள்ள டாட்டு போட்டிருக்கியா? நீ உட்காரு. இப்போ வந்து அவர் மேக்கப் போடல, பட் அவர் தன்னை அழகுபடுத்தியதுக்காக எத்தனை டேட்டு குத்துனுக்கிறாரு. நானே அதை பார்த்து அதிர்ச்சியா இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சார் இருக்கு? மெர்மைடு ஆண் மாதிரி இருக்கேப்பா. சார் இதை விட இன்னொன்று வச்சிருக்கேன் சார். சார் இதெல்லாம் அழகா சார்? இதுதான் அழகு. இதுதான் பயம் சார். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் உங்ககிட்ட வந்து நிக்க முடியுமா? நீங்க வெளியே நாக்கு நூற்றி காட்டணும் பயந்து ஓடிட மாட்டானா? 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு நிமிஷம் நாக்கு காட்டுங்க. பாம்பு மாதிரி அப்படியே வந்துட்டு வெளில போயிடா தம்பி. இதை ட்ரிக்ஸ் பண்ண முடியும். அப்படியா? நாக்கு வேற வேற கலர்ல இருக்கு. அதுவும் ப்ளூ கலர்ல இருக்கு. ஆக்சுவலி அதில் 3 கலர் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ப்ளூ, எல்லோ அண்ட் க்ரீன். சார் மேரேஜ் எல்லாம் ஆகுமா அவருக்கு? எங்க வீட்டில் பார்க்குறாங்க. ஆல்ரெடி 2 பொண்ணு ஓகே சொல்லியிருக்காங்க. இதை எனக்கு இப்போ மேரேஜ் இதை பார்த்து கூடுவா? கண்டிப்பா கண்டிப்பா பார்த்து கூட ஓகே சொல்லுவாங்களா? நிறைய உண்மையா ப்ரப்போஸ் கூட வருது எனக்குலாம். சார் நிஜமா நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. அவங்க இந்த பிரபஞ்சத்துல தான் பிறந்திருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு மனிதனா இல்லாம மிருகமா பாம்பு மாதிரி மாறி இருக்கிறீங்கன்னா அது எப்படி சார் எங்களால ஒரு மனுஷனா ஏத்துக்க முடியும்? எப்படி இருந்தா மனுஷன்னு சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணலாம். நான் மனுஷன் நாங்க தான் இந்த நினைக்கிறேன். இந்த 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 ரோல் உட்காந்துருக்கேன் பாருங்க, இப்படி இருக்கணும். நானும் சிமிலர் அப்படி தானே இருக்கேன். இதுதான் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுது. நான் நாக்க கட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். வேற ஏதாவது சிமிலர் சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து மேனுப்புலேட் ஆகி தான் அங்க உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு ஆட் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சோப் ஆட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட சேர்ந்து குட் லக்கை வந்து எம்பசைஸ் பண்ணி காமிப்பாங்க. ஒரு க்ரீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விமன் வந்து பிரேவரியா இருக்கிற மாதிரியோ அந்த க்ரீம் போட்ட உடனே எம்பவர் ஆகுற மாதிரி, இல்ல அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஓகே சொல்லிடுற மாதிரி அப்படி காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் மேனுப்புலேட் ஆகி தான் அங்க வந்து மேக்கப்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க. இப்போ அவர் சொன்னாரு, நான் பால்னஸ் இருந்தனால தான் வந்து நான் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஹேர் பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இவங்க எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன் அப்படிங்கிறத தாண்டி என்னோட இம்பர்ஃபெக்ஷன் எனக்கு பிடிக்கல, அதனால நான் அதை பண்றேன் அப்படின்ற ஒரு ரீசனால ப்ரெஷரைஸ் ஆகுறாங்க. அப்வியஸ்லி எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் அந்த ப்ரெஷர் ரெண்டுமே தான். ஸோ அப்போ உங்களுக்கு பிடிச்சு நீங்க வந்து அந்த ஒரு இதை அடாப்ட் பண்ணிக்கல அப்படிதானே? கண்ணாடி முன்னாடி டெய்லி வந்து நிக்கும்போது என்னடா தலை இப்படி இருக்கு, ஒரு போட்டோ கூட எடுக்க முடியாது. நீங்க நம்பினா நம்புங்க, நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி பண்ணியிருக்காங்க இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு. ஒருத்தரோட ஏஜ் 45, அவங்களோட பசங்க 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு கூப்பிட போகும்போது அம்மா கிட்ட வந்து அப்பாவை இனிமே அனுப்பாதம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்பாவை சொட்டத்தலைன்னு கிண்டல் பண்றாங்கம்மா அப்படிங்கிற சொன்னனால அவர் என்கிட்ட வந்து என்கொயரி பண்ணி அவர் வந்து ஹேர் சார் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்ப அந்த இடத்துல சரி பண்ண வேண்டியது பிள்ளைங்களா இல்லையா மண்டையா சார்? நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதே நீங்க இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்க போறீங்க. நான் மஞ்சள் போட்டிருக்கேன். நான் வந்து எந்த க்ரீமும் யூஸ் பண்ணல. மஞ்சள் போடுறதுமே ஒரு வந்து அன்டீசன்ட்டு. பொட்டு வைக்கிறது வந்து கல்ச்சர் வந்து அன்டீசன்ட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கிராமத்து ஆளுங்க தான் போடுவாங்க. பூ வச்சுக்கிறது வந்து டீசென்ட் இல்லை. ஓரளவுக்கு போயிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் நம்ம கல்ச்சரே ஒரு பக்கம் வேற பக்கமாக கொண்டு போகிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே கலாச்சாரம்ங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவிக்க போடுறது வந்து கலாச்சாரமே இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் அது கலாச்சாரம் வந்தது. அதுக்கப்புறம் சுடிதார் வந்து கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. இப்போ 100 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ட்ரெஸ் இருக்குன்னே தெரியாது. அப்போ நீங்க இப்போ ஸ்டாம்ப் பண்ற அந்த விஷயத்த வச்சு நீங்க ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல நீங்க எங்களுக்கு வந்து நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க? ஏன்னா அது மாறிட்டே இருக்குது. நீங்க கலாச்சாரங்கிற பேர்ல எங்களை ஸ்டாம்ப் பண்றீங்கங்கறாரு. பிளவுஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பீரியட்ல கொண்டு வந்தது தான் வந்து பிளவுஸ். ஸோ அதை வந்து நம்ம ஃபேஷனா பார்க்கலாம், எவால்மெண்ட்டா பார்க்கலாம். அண்ட் இப்போ ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பிரஸ்ட் கேன்சருக்கு ஹாஃப் நேக்டா ட்ரெஸ் கொண்டு வந்தாங்க. அதை நம்ம ஃபேஷனா பார்க்கலாம். ஆனா ஒரு பர்பஸ்ஃபுல்லே இல்லாத ஃபேஷன் வந்து எப்படி நம்ம ஃபேஷன்னே டேர்ம் பண்ண முடியும்? க்ரூமிங்ன்றது ஒரு விஷயம் வந்து இது ஒரு ஆர்ட்டா நாங்க பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வந்து அவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காரு, ஹை கலர் மாற்றிருக்காருன்னா அதோட பர்பஸ் என்ன? ஃபர்ஸ்ட் அவருக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறேன். ஓகே, நீங்கள் மியூசிக் ப்ரொடியூசர், பாட்டு பாடுவீங்களா, ரேப் பண்ணுவீங்களா?
ஃபஸ்ட்டு நான் பேசுறதுக்கு முன்னாடியே என்னோட ஆடையோ நான் பண்ணியிருக்க க்ரூமிங்கோ நான் யாருன்னு காட்டி கொடுத்துரும். கான்ஃபிடென்ட் தவிர்த்து நான் ஒரு ஸ்டோரி சொல்ல விரும்புகிறேன். அதை வந்து இது மூலியமாக காட்டுறேன், என் உடல் மூலியமாக நான் காட்டுறேன். உங்களை க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க? ஓகே, நான் வந்து ரிச் ஃபேப்ரிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு எனக்கு ஃபுல் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது தான். தென் மேக்கப் வந்து மை செல்ஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தென் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரூம்ஸ் எல்லாமே நான் உடையில இருந்து மேக்கப்ல இருந்து உங்களுக்கான எல்லா நான் தேவைகளையும் வந்து நீங்களே பண்ணிக்கிறீங்க. டெய்லியும் பண்ணுறேன் மேக்கப். எங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. அந்த கதையே நீங்க கேட்கறது இல்ல. ஏன் இதை பண்றீங்கன்னு தான் கேட்குறீங்களே தவிர என் கதை என்னன்னு நீங்க யாருமே கேட்கறது இல்ல. ஏன்னா எங்களுக்கு ஒரு வழி இருக்கு, எங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் வந்து என்ன ஓவர் டூ பண்ணல. இப்போ நான் வந்து அவங்க அந்த ஆப்போசிட் சைடில் போட்டிருக்க எந்த ஒரு க்ரீமுமே நான் போடல, எந்த ஒரு ஹேர் டிரான்ஸ்பிரேஷனுமே நான் பண்ணல, எந்த ஒரு நான் ஜிம்முக்குமே போகல. என்னை பார்த்தா நல்லா இல்லையா? எனக்கு கூட ஒரு கதை இருக்குது. நானும் கீழே அடிமட்டத்துலேருந்து யாருமே இல்லாமல் வளர்ந்தவன் தான். இப்போ நான் வந்து ஒரு மாடலிங்கில் நல்லா வின் பண்ணேன் அப்படின்னா என்ன மாதிரி எப்படி வின் பண்ணணும், எப்படி வரணுன்ட்டு தான் சொல்லி தரேன். இந்த மாதிரிலாம் நான் சொல்லித்தர மாட்டேன். பாடி க்ரூம் பண்ணுறீங்களே, மசில் பில்ட் பண்ணுறீங்களே, அதுவே உங்களை அழகாக காட்டிக்க நீங்கள் க்ரூமிங்ன்ற ஒரு ஸ்டெப்பில் தான் இருக்கீங்க. அது வந்து க்ரூமிங்கிற ஸ்டெப்லேயே வராது, ஓகேங்களா? நம்ம வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டாலே நமக்கான பாடி மசில்ஸ்லாம் தன்னால் வரும், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஜிம் போகிறீங்க நீங்கள்? நான் ஜிம் போனதே கிடையாது, ஓகேங்களா? நான் இது வரைக்கும் ஜிம் போனதில்லை, வீட்டிலே தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆனழகன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த இண்டஸ்ட்ரி மட்டும் தான் உலகத்திலே சார் அதிகமாக வந்து மணி அதிகமாக கன்சியூம் பண்ணுற இண்டஸ்ட்ரி அதுதான். அவர் அதில் இருந்துகிட்டே வந்து நான் வந்து மெனக்கடலைன்னு சொல்கிறது வந்து தப்பாக இருக்குது சார் எனக்கு தெரிஞ்சு. எங்களுக்கு வசதி இருக்கு, எங்களுக்கு வீட்டில் பயிற்சி பண்ணுறதுக்கான சில வசதிகள் இல்லை, எங்களுக்கு தெரியல, நாங்கள் ஜிம்முக்கு போய் நாங்கள் எங்களை வந்து உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வீட்டிலே நீங்கள் அதையும் தானே பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. உடற்பயிற்சி நீங்கள் வீட்டில் பண்ணி நீங்கள் ஒரு மாடலாக உங்களே நீங்கள் ஃபிட்டாக வச்சுருக்கீங்கல்ல, அதை வந்து இவ்வளோ செலவு பண்ணி பண்ண தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு எல்லாமே பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, ஓகேங்களா? நீங்கள் சாப்பிட்டதுனால மட்டுமே மசில் டெஃபினிஷன் கிடைச்சிருவா? சாப்பிட்டா தான் சார் நம்ம வந்து மசில் வந்து வளர்க்க முடியும். நம்ம சாப்பிடாம ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இழைச்சிக்கிட்டே தான் போவோம். நானும் ட்ரைனர் தான், எனக்கும் பாடி பில்டிங்னா என்னன்னு தெரியும். நானும் மாடலிங்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்போது உடம்பை செம்மையாக வச்சுக்கணும் அப்படின்னா பயிற்சி தேவை. பயிற்சி பண்ணுறதுக்கு சரியான உணவு தேவை, கரெக்டாக? அதை நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க, அவங்க வெளியில் போய் ஜிம்முக்கு போயிட்டு பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். அதுதான் அவங்க மெனக்கெடுறாங்க, அதுக்கு சொல்கிறேன். அதுக்காக காசு ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணி மெனக்கெடுறாங்க சொல்கிறேன். அதுக்கு மெனக்கெட தேவையில்லை, இதெல்லாம் இப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போது உங்களை செலவு அதிகமாக பண்ணுறீங்கன்னு சொல்லி கார்னர் பண்ணுறாங்க. அப்படி என்ன பட்ஜெட் நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க? சார் நான் 5000 பண்ணுறேன் சார். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. ஓகே. 1 lakh ஏர்ன் பண்ணுறேன், ஸோ 15K தனியாக மேக்கப். 1 lakh ஏர்ன் பண்ணுறீங்க, 15K பண்ணுறீங்க. சார் மினிமம் 4K. மினிமம் 4K. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? 50,000. 50,000 பண்ணுறீங்க. எதில் ஒர்க் பண்ணுறீங்க? ஐடி. யாரெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? நான் இப்போ இதே அந்த இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த காஸ்டியூமுக்கு நான் செலவு பண்ணியிருப்பேன் சார். இந்த ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் செலவு பண்ணியிருப்பேன். நான் ஸ்டார்டிங்கில் என்ன நான் சேஞ்ச் பண்ண என்னுடைய ஸ்கில் வந்து அப்டேட் ஆகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சார் ஒரு ஷாப்பில் இருந்து எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வாண்டடாக வந்து கூப்பிடுவாங்க. இப்போ நான் போட்டிருக்க காஸ்டியூம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ப்ரொமோஷன்ஸ் தான். நான் இவங்க சொல்கிறாங்க உங்களோட காசோட வேல்யூ தெரியலன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இப்போ எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது சார். ஸோ நான் ஒரு 30 ஏர்ன் பண்ணுறேன், ஸோ 5,000 to 6,000 செலவு பண்ணுவேன். லைக் சார் நான் அரௌண்ட் ஒரு 6K செலவு பண்ணேன் சார். இது என்ன ஹேர் ஸ்டைல் இது? லைக் ஃபிசிகட். அந்த சிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, கைண்ட் ஆஃப் ஃபிஸ்ஸாக இருக்கும். லைக் ஆர்கனைஸ்டாக இருக்காது, ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருக்கிறது. ஏதாவது நமக்கு பிடிச்சிருக்குன்னாக்கா அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் மாத கடைசியில் கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பிடிச்சதை வாங்கிடணும். நீங்கள் எந்திரிச்சு நின்றுங்களேன். ஷுவர். இது என்ன நீங்களே கஸ்டமைஸ் பண்ண ஒரு உடையாது? எங்கே போனாலும் யூனிக்காக இருக்கும்னு நினைப்பேன் நான். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்ன நான் இம்ப்ரெஸ் பண்ணிக்கணும், அடுத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகுறாங்களா இல்லையா செகண்டரி. ஃபஸ்ட்டு மிரர் பார்க்குறோம், நமக்கு பிடிக்கணும் ஃபஸ்ட்டு நம்மள. உங்கள் அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன செலவு பண்ணுறீங்க? அரௌண்ட் 6 lakhs ஆச்சு சார். ஐபால் டாட்டு மட்டும். ஐபால் டாட்டு மட்டும் 6 லட்சம் ஆச்சு. 6 லட்சம் ரூபா ஆச்சு. ஓகே. யார் காசு கொடுத்தா? சார் என்கிட்ட சேவிங்ஸ் கொஞ்சம் இருந்து நான் ஒர்க் பண்ணுறேன், நான் டாட்டோ ஆர்டிஸ்ட். ஸோ நான் வச்சுருக்கேன், அப்புறம் என் அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த கண்ணை வந்து இந்த கலருக்கு மாற்றிருக்கீங்க இல்லையா, அது வந்து ரிஸ்க் எதுவும் இல்லையா? வந்து ஆக்சுவலி பிளைட்னஸ் ஆக கூட சான்சஸ் இருக்குது. அப்போ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதை பண்ண வேண்டிய நிர்பந்தம் என்ன சார்? இது ஒரு கல்ச்சர் சார். ஃபாரின் கல்ச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த மாதிரி கல்ச்சர் ரொம்ப கீழே இருக்குது. ஸோ என் இண்டஸ்ட்ரியை க்ரோ அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டிசைட் பண்ணி. எங்கே பண்ணீங்க? சென்னையா வெளிநாட்டில் பண்ணீங்களா? சார் இல்லை சார், இது வந்துட்டு ஆர்டிஸ்ட் வேறு கண்ட்ரியில் ஸ்பெயின். அவங்கள வந்து நான் மும்பைக்கு வர வச்சு மும்பையில் ஒரு ஸ்டூடியோவில் சேர்ந்து பண்ணேன் சார். இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேஷனை நோக்கியும் அழகை நோக்கியும் நிறைய செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த பையன் அந்த நாக்கு அப்படி பண்ணேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் அவர் நாக்கு பண்ணே எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரு கல்ச்சர் அப்படின்றத கூட விட்டுடலாம் சார்.
ஒரு கல்ச்சரை வந்து நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன் இந்தியாவே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார் பாருங்க, அதை ஏற்றுக்கவே முடியாது சார். இந்தியாவோட கல்ச்சரே அழகான கல்ச்சர் தான் சார். இது மாதிரி தான் கேட்குறேன். எந்த தாக்கம் அவங்கள இதை நோக்கி நகர்த்துது? பீப்புள் ஹூ தே மீட், அவங்க பார்க்குற பர்சன்ஸ் தான் அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க நிறையா. இப்போ ஒருத்தவங்கள பார்க்குறோம், மேக்கப் செட்டிலாக இருக்குது, நல்லா இருக்குது, அதை நீ கேளு, பண்ணு, செட்டிலாக இருக்கா, குட் லுக்கிங்காக இருக்கியா, தட்ஸ் ஃபைன். ஆனால் இதுவே வந்து அவர் பண்ணியிருக்காரு இல்லையா, லைக் அவரை பார்த்து இப்போ இன்ஸ்பயர் ஆகி நானும் நாக்கு கட் பண்ணுறேன், நானும் கண்ணில் இது பண்ணிக்கிறேன்னா அவர் காட் கிரேஸ் தப்பிச்சிட்டாரு. சப்போஸ் நான் அதை ட்ரை பண்ணி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா லாஸ்ட் என் வீட்டுக்கு, என் பேரண்ட்ஸ்க்கு. சேம் அவர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாரு. அவர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது பியர் ப்ரெஷர், லைக் அவரை சொட்டன்னு சொல்லி இது பண்ணனால என் சீனியர் ஹி லாஸ்ட் ஹிஸ் லைஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி. டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 13 கைண்ட் ஆஃப் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. மெடிக்கலி இஃப் யூ ஆர் ஃபிட் அப்புறமா தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. லைக் டயபெட்டிஸ், அப்புறமா சுகர், பிபி, தைராய்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பண்ண மாட்டாங்க. மேஜர் மைனர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா, தைராய்டு இருக்குது எக்ஸாம்பிள், அவங்க வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்கன்னா ரிசல்ட் வராது, அது அவங்களுக்கே தெரியும். பட் ரெவன்யூக்கோஸ்கரம் அவங்க வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அவர் சொன்னார் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இவருக்கு மட்டும் கரெக்டாக இருக்குன்னு. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் நான் சூஸ் பண்ணி பண்ணல. சொல்லுங்க, எந்த அழுத்தம் அவங்களுக்கு இந்த நிர்பந்தத்தை அவங்கள வந்து ஏற்படுத்துது? ஓல்டு ஃபேஷன் லேபிள் பண்ணிடக்கூடாதோ அப்படிங்கிறதுனால மேபி அந்த ஒரு சர்க்கிள்குள்ள போறாங்க, பழமைக்குள்ள சிக்கி போயிடக்கூடாது, இன்னைக்கு ட்ரெண்ட்ல நான் இருக்கேங்கிறத காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. when you mask yourself with some makeups and அதுதான் ஒருத்தவங்களுக்கு உனக்கு பிடிக்கும், நீ ஒருத்தவங்க அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு நீ பண்றதுல you lose yourself. அவங்களே இழந்துடுறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னாங்க சார், ஒரு நார்மலா ஒரு 2 மாடு வச்சு பால் கறந்து ஊத்திட்டு இருக்கிறவங்களோட பொண்ணு கேக்குது, நான் வந்து கொரியனோட இதை நான் வந்து ஃபாலோ பண்ணணும், கல்ச்சரை ஃபாலோ பண்ண போறேன். அவங்க கேட்குற ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒன்று இங்கே வந்துட்டு பார்த்தா 1700 1800, ஒரு நார்மல் ஒரு டிஷர்ட் வாங்கணும்னா 1800. இது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது, நீங்கள் வாங்குறீங்க. பட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி முடியாதவங்களை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறாங்க. நீங்க இன்னொருத்தவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறீங்கிறது தான் எங்களோட பிரச்சனை. வித் சைடு எஃபெக்ட்ஸோட மற்றவர்களுக்கும் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு, என் ப்ரொஃபஷனுக்கு க்ளீன் ஷேவ் பண்ணணும், அந்த ஒர்க் பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும், ஒரு லைட் மேக்கப் போடணுன்றது எங்களோட க்ரூமிங்ஸில் இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தால் தான் அங்கே உள்ள என்ட்ரன்ஸ்லேயே விடுவான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ரொஃபஷன் இப்போ இவர் வந்து டேட்டோ ஆர்டிஸ்ட், அந்த ப்ரோ அவர் இப்போ அவர் வந்து அந்த டங்கு கட் பண்ணியிருக்காரு, ஐபால் டேட்டோ போட்டிருக்காரு. ஜஸ்ட் அவர் டேட்டோ ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், அவர் ஷோ பண்ணிக்கலாம், அவரை பார்த்து எனக்கு நம்பிக்கை வரும், எனக்கு டேட்டோ பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நான் போடல. இப்போ அவர் டேட்டோ போட்டிருந்தா அதை எனக்கு நான் இன்ஸ்பயர் பண்ணலாம். ஒருவேளை அவர் போட்டிருக்காரு, அவருக்கு அந்த பெயின் தெரியும், அவர் அந்த ப்ரொஃபஷனில் இருக்காது, அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் அதை போட முடியும். ஆனால் ஐபாலில் போடுறதுன்றது வந்து கொஞ்சம் வந்து ஒரு டேஞ்சரான இஷ்யூ இது. இப்போ ஐபால் டாட்டூ பண்ணுறேன்னா நான் போய் ஜென்ரலாக போயிட்டு ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட பண்ணல சார். நான் வந்து இந்த ஃபீல்டில் அரௌண்ட் ஒரு 7 இயர்ஸாக அவர் ட்ராவல் பண்ணுறாரு பாடி மாடிஃபிகேஷனில். அவர் கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேலே ஐபால் டாட்டூ பண்ணியிருக்காரு. அவர் சக்ஸஸாக இருக்குது, 15 டாட்டூமே ஐபால் டாட்டூமே சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. ஸோ நான் அவர்கிட்ட தான் போய் பண்ணேன். இப்போ நான் டாட்டூக்கு எங்கே காலேஜ் இருக்குது, எந்த யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வராங்க சார்? இதுக்கு வந்து டாட்டூ கிளாஸ் அந்த மாதிரிலாம் இல்லை சார். அரௌண்ட் நம்ம கிட்ட டாக்டர் கன்சல்ட் டாக்டர் நம்ம கூட இருப்பாங்க. அந்த டாக்டரோட கைடன்ஸில் நம்ம அந்த ஐபால் டாட்டூ பண்ணி முடிக்க முடியும் சார். நானும் கேசின்னு ஒரு என்னோட ஃப்ரெண்டாவை அவங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 ஐபால் டாட்டூ பண்ணியிருக்கோம் இந்தியாவில். நாங்கள் நல்லாவே பண்ணியிருக்கோம். இது மாதிரி நல்ல ஆர்டிஸ்டாக அவங்களோட முன்னாடி நல்ல ஆர்டிஸ்ட்னு சொல்கிறீங்களா? இப்போ சர்ஜன் அப்படின்னா முறைப்படி அவர் வந்து படித்து ஒரு சர்ஜன் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு ப்ரொபேஷன் பீரியட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆள் அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு நம்மளே அனுமதிக்கிறோம். கண்டிப்பாக இல்லைங்களா? பட் இதுக்கு இந்தியாவில் ப்ராப்பர் ஒரு சிஸ்டமாக இது இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா. ஆமாம் சார். நீங்கள் நாளைக்கு ஒரு டாட்டூ கலைஞராக நீங்கள் வந்து நல்லா பண்ணலாம், இன்னொருத்தர் சரியாக பயிற்சி பண்ணாமல் இருக்கலாம். அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சார் அதுதான் சார், நாங்கள் இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணுறது தான் சார் நாங்கள் வந்திருக்கோமே. நிறையா பேர் நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுங்க, நாங்கள் இதுக்காக மெயில் பண்ணியிருக்கோம், எங்களுக்குன்னு தனியாக கோர்ஸ் வைங்க. ஏன்னா இது இண்டஸ்ட்ரி சார். அமெரிக்காவில் வந்து இது 3 பில்லியன் யூரோஸ் 1 இயருக்கு அதில் சம்பாதிக்கிற ரெவன்யூ இருக்குது. இந்தியாவில் க்ரோ அப் ஆகிற இண்டஸ்ட்ரி இது. லாஸ்ட் இயரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 47 கோடிக்கு மேலே டாட்டூ இண்டஸ்ட்ரியில் மட்டும் ப்ராடக்ட் இங்கு நீடில் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் இவ்வளோ ரேட்டுக்கு சேல் ஆகிருக்கு. அப்படின்னா அதோட ரெவன்யூ எவ்வளோ பெருசு சார். அப்படின்றனால எங்களுக்குன்னு தனியாக நீங்கள் கைட்லைன்ஸ் கொண்டு வாங்க, எங்களுக்குன்னு காலேஜ் வைங்க, எங்களுக்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைங்கன்னு நாங்களும் மெயில் பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்களோட பெரிய ஆர்டிஸ்ட் கூட கொலாபரேட் பண்ணி எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு படத்தில் ஸ்மோக் பண்ணுற சீன் வருது, அதிக வயலன்ஸ் வருது அப்படிங்கும்போது ஒரு டிஸ்க்ளைமர் போடுறோம், ஓகேங்களா? நீங்கள் இந்த டிஸ்க்ளைமர் போட்டு உங்கள் வீடியோ போட்டிருக்கீங்களா சார்? இனிமேல் அதை கண்டினியூ பண்ணுறேன் சார். நீங்கள் சொன்னதை அப்ளை பண்ணுறேன் சார். போடலை? இல்லை சார், அதுதான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் அந்த டிஸ்க்ளைமர் போடாத போது பார்க்குறவன் என்ன ஜென்ரலாக நினைப்பான்? ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆவான்.
அப்போ அந்த டிஸ்க்ளைமர் போடலை அப்படிங்கும்போது நீங்கள் 6 லட்ச ரூபா கூப்பிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இது ஒரு நாள் அப்படி நடந்த விஷயம் கிடையாது இல்லையா? 5 இயர்ஸ் ட்ரீம் சார். 5 இயர்ஸ் ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எவ்வளோ பேருக்கு இது 5 இயர்ஸ் வெயிட் பண்ண பொறுமை இருக்கும்? அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, டக்குன்னு 60,000 இருக்கா, யாராவது பண்ணுவாரான்னு பண்ணிட்டு அவர் கண்ணு போச்சுன்னா? சார் நாங்கள் அதான் சார் இண்டஸ்ட்ரியை பில்ட் பண்ணிட்டு தான் சார் நாங்களே இப்போ க்ரோ பண்ணி இல்லை இண்டஸ்ட்ரியை வளர்ச்சி அடைய வைக்கணுங்கிறதுல எல்லா தொழில் இண்டஸ்ட்ரியும் ஒரு புது ஸ்டார்ட் அப்பாக தான் ஆரம்பிக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத போது நீங்கள் கூடுதல் பொறுப்போடு நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து ஒரு யூடியூபராகவும் இருக்கீங்க, இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கீங்க, மக்கள்கிட்ட ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்கும்போது உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பார்ப்பாங்க, அவர் ப்ளூ போட்டார் நான் பச்சை போடுறேன், அடுத்து நான் வந்து என் ஆள்கிட்ட போய் நான் க்ரீனை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. இது ஒரு ப்ரொஃபஷனாக கன்ஸ்ட்ரக்டிவ் இண்டஸ்ட்ரியாக ரெகுலேட்டரி இல்லாத போது நீங்களே அதை அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு பண்ணுறதுங்கிறது எந்த வகையில் நியாயம்?